ஹாய் காய்ஸ், சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி, அதுவும் ஜீரக சம்பாவில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன எப்படி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பக்கம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் தான் தம் போடுறது. நீங்கள் பெரிய பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அது கூடவே ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வரும்போது கூட ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட் தரும். புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுவும் நல்லா பச்சை வாசம் போய் வதங்கினதும் கூடவே தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளியும் வதங்கிடும். கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மசாலாலாம் வெந்து வரும்போது கூட சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து அந்த இதுலேயே வேகணும். கொஞ்சம் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கிட்டா சிக்கன் கொஞ்சம் ஈஸியாகவும் வெந்துடும். இன்னொன்று சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த தயிர்லேயே சிக்கனில் வர்ற தண்ணியிலையுமே சிக்கன் நல்லா வேகட்டும். நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி ஏற்ற வேண்டாம். சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற ரேஷியோவில் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசியை போட்டு நல்லா அரிசி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் ஃபைனலாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் நெய், புதினா சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது அரிசியோடு சேர்ந்து. இந்த மாதிரி ஒரு பக்குவம் வர்ற டைமில் தான் நம்ம தம் போடணும். இன்னொரு பக்கம் நான் தோசைக்கல் ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட்டிங்காக வச்சுருக்கிறேன். அது நல்லா தோசைக்கல் சூடாகிட்டு இருக்குது. இந்த டைமில் மேலே கொஞ்சம் புதினா தூவி விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தம் போட்டுடணும். 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா நல்லா சாப்பாடு வெந்து பூவாக உதிரி உதிரியாக வந்துடும். அப்போ சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இன்னொரு பக்கம் நீங்கள் தம் போட்ட உடனே நீங்கள் 20 நிமிஷம் கழிஞ்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை ஆன் பண்ணக்கூடாது. மறுக்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லா சாப்பாடு தண்ணி இல்லாமல் நல்லா செட் ஆகும். ஓகே, நம்ம அப்படியே குக்கரோட வச்சுருக்கக்கூடாது. குக்கர்லேருந்து நம்ம இன்னொரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். இல்லைன்னா குக்கர் சூட்டுக்கே மறுக்கா குழஞ்சி போயிடும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்கிறத. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.